ஓ வெரி குட். என்னது இது? சோ குட். நான் எப்படி போய் சொன்னேன்? நிஜமா நடந்த மாதிரியே சொல்லிட்டியே. ஆமா அந்த மாதிரி தானே நான் வேகமா சொன்னேன்ல. இப்ப என் அம்மா கிட்ட நான் போய் சொல்லிட்டேன்ற ஃபீலிங் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது ஏன் எனக்கு புரியவே இல்ல. லைலா எல்லாத்தையும் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டு போயிடுமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் டீ கொண்டு வரேன். சரி கொண்டு வா. கடவுளே, ஆனா எனக்கு தான் அது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கல்ல, அப்பதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அத பார்த்து தான் நீ கண்டுபிடிச்சியா? என்னோட அக்கா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் ஓகே தானே? நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் பேர்னு எனக்கு தோணுது. அதுவும் சரிதான். நடந்துக்கிறத வச்சு அதை சொல்லாம. அது எல்லாமே ஓகே தான், சூப்பரா இருக்கா. அப்பாடா எல்லாமே ஓகேவா. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கண்ணை திறந்துகிட்டே கனவு காண்ற போல. அப்படி என்ன ஆழ்ந்த யோசனை? என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பல. Chan, I love you so much. அதனால நம்ம என்னைக்கும் இந்த காதலை விட்டுற வேண்டாம். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. மறுபடியும் நமக்குள்ள இந்த மாதிரிலாம் சண்டை எதுவும் வராது. விட்டுறாதீங்க. ஜான், உங்க இதே வேகமா துடிக்குதா? எவ்வளவு சத்தமா துடிக்குதோ அது சத்தம் எனக்கு இங்க கேட்டுட்டு இருக்க. ஆமா, இதேனா துடிக்க தானே செய்யும். என்னோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா துடிக்கும், ஏன்னா எனக்கு சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இப்படி சத்தமா துடிக்குது. சோ நான் செய்யற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லா செய்யறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதெல்லாம் நம்மளோட இதயம் இந்த மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை விட சின்ன வயசுல இந்த உலகம் உருண்டை இல்ல, அது ஒரு வட்டம் தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. நிஜமாவா? சில சமயங்கள் அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உலகம் அப்படிலாம் கிடையாது இப்படின்னு. அது மட்டுமா சொன்னாங்க? இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, பேய் பிசாசுங்க கூட இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, உண்மையாதான். அந்த போலன் சைத்தான் இங்க இருந்து போயிடணும். என்னது? ஒண்ணும் இல்ல, நம்ம குடிச்ச ஹாட் சாக்லேட் நல்லா இருந்ததுன்னு சொன்ன. என்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற அவைலபிலிட்டி வச்சுதான் உனக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா இங்க கிச்சன் செட்டப்லாம் கிடையாது இல்ல, அதனால சில சமயங்கள கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ஒருவேளை இங்க கிச்சன் மட்டும் இருந்ததுன்னு வையேன், உனக்கு செமையா நான் சமைச்சு கொடுத்திருப்பேன். உனக்கே தெரியும்ல, ஆம்லெட். நிஜமா சொல்றீங்க? எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா? ஆமா, அது போடும்போது நான் எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தேன் பாரு. Jan. Jan? குட் மார்னிங் சில்ல, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன், எங்க போயிடாத. ஐயோ, அநியாயத்துக்கு நீங்க ஸ்வீட்டா இருக்கீங்க. யாருமா அந்த ஸ்வீட் ஆனவன்? யார் அது? அது யாருன்னு தெரியல. யாரு நீ சொல்லிட்டு இருந்த? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுமா. நீங்க தான். எனக்கு ரொம்ப பசிக்குதா. சூடா பீகல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சூடா வாங்கிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு நேரம் பேக்கரியில வெயிட் பண்ண தெரியுமா உனக்கு? ஆமா. சரி, அப்பனா நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். சரி சரி, நீ அங்கேயே உட்கார்ந்துட்டு போறியா? சரி. இங்கயா? சரி, ஓகே, சீக்கிரமா அதை எடுத்து வைங்க. இங்க வெளியே ரொம்ப கொல்லுறதில்ல. Osman? Good morning, Leila. Good morning.
இன்னைக்கு என்ன பிளானு? பெருசா ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன். சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஷூட்டிங் இல்ல? இருக்கு, ஆனா மதியானத்துக்கு மேலதான். அப்ப இவ்ளோ சீக்கிரம் எதுக்கு எழுந்திருச்சீங்க? வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு சொல்லியிருக்கான், அத போய் பார்க்கலான்னு இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் அப்புறமா பாத்துக்கலாம்ல. மதியம் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்றீங்க, டயர்ட் ஆயிடுவீங்க இல்லையா? இல்ல டயர்லாம் ஆயிட மாட்டேன். என்ன நீ வரேன்னு சொன்னா மதியான ஷூட்டை நான் வேணும்னா கேன்சல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன சொல்ற? இல்ல வேணாம், உங்க ஃப்ரெண்டு சொன்னதா சொன்னீங்க. அவர் கண்டிப்பா உங்க முக்கியமான ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க. நான் இப்ப ஆபீஸ்க்கு போறேன். சரி ஓகே, நான் வேணும்னா உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு போட்டா? இல்ல வேணாம், ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் பஸ்லயே போய்க்கிறேன். எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? நான் போயிட்டு வரேன். பாய். அப்படின்னா ஜேஜே கூட இப்ப வெளியே போனீங்க? இப்ப ஆபீஸ்ல உங்களுக்காக அவன் டீ போட்டுட்டு இருப்பான். போட்ட டீ நல்லா இருந்தா நல்லாதான் இருக்கும். சரி, நம்ம கிளம்பலாமா? இல்ல, எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல ஜான். எனக்கும் தான் அதுல விருப்பம் இல்ல. நம்ம இங்கேயே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணலாமா? போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி ஓரமா வச்சிடலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும் இல்லையா? என் அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு டப்பால சாப்பாடு எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க. ஆமா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுட்டு போட்டுமே. ஏன்னா அவங்க சமையல் ரொம்ப அற்புதமா இருக்கும். அற்புதமா? சரி, ஒருவேளை அவங்க இங்க வந்து நேத்து ராத்திரி 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னு கேட்டா என்ன பண்றது? சொல்லுங்க. அப்படி கேட்டனா நான் என்னோட டிஃபென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பேச்சுல நான் யாராலையும் அடிச்சுக்க முடியாதுல, அப்ப நான் பேச ஆரம்பிச்சிருவேன். என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? நான் அவங்க கிட்ட உங்களோட பொண்ண ரொம்ப லவ் பண்றா, உங்க வீட்டு எங்க வீட்டு லவ் இல்ல, அதுக்கும் மேல அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவேன். அப்படின்னா இதை மட்டும் தான் சொல்லுவீங்களா? வேற ஏதாவது நீங்க சேர்த்து சொல்லுங்க. சொல்லணும். இப்ப சொல்றேன் பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஓகே, எங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லுவேன். கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லா வாழ்வோன்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கன்னு நான் சொல்லுவேன். அது சரி, என் அம்மா இங்க வந்து உங்களை இந்த மாதிரி பார்த்து அவங்களோட கண்ணு பாக்குறதுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். இப்படி உங்க பக்கத்துல கிட்ட வந்துகிட்டே உங்களை பார்த்து நேத்து ராத்திரி 2 பேரும் தனியா தான் இங்க தங்கிட்டு இருக்கீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, என் ட்ரெஸ் இங்க விட்டுட்டு போயிட்டேன், அத திரும்ப எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருவேன். அதெல்லாம் சரி. அப்ப நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் ட்ரெஸ் மாத்துனீங்கன்னு கேட்டா அப்ப என்ன சொல்லுவீங்க? நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற சனே. போலன் வா, வெல்கம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீ என்ன பல நேரம் ஆச்சரியப்படுத்துற ஈத். என்ன உனக்கு மூடு சரியில்லையா? சரி, அப்ப நீ எதுக்கு இஸ்மருக்கு போகல? தோணல, அதனால போகல. சனேம் உன் கூட வரலன்னு தானே நீயும் அங்க போகாம விட்டுட்ட. இத என்னால சுத்தமா நம்பவே முடியல. நீ என்ன பத்தி யோசிக்கிறது விட்டுட்டு முதல்ல நீ உன்னை பத்தி யோசி. சரி, நீ ஏன் இன்னும் லண்டனுக்கு போகல? நான் தான் அதை உன்கிட்ட முன்னாடியே சொன்னனே, என் லைஃப்ல பண்ற எல்லா விஷயத்தையுமே நான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். சோ தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. அந்த சனேம் ஜானோட மனச மாத்தி உன்னோட வேலை எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ண வச்சுட்டா. சனேமுக்கு அங்க வர்றதுக்கு விருப்பம் இல்ல, அதுக்கு ஜான் தான் காரணம். சனேம் வராம இருந்ததுக்கு ஜான் ஒன்னும் காரணம் இல்ல. அவ தான் ஜான சமாதானப்படுத்துறதுக்கு அங்க போகாம இருந்தா. இந்நேரத்துக்கு அதை கண்டிப்பா அவ பண்ணிருப்பா. இன்னைக்கு அவ உன் ஆபீஸ் வந்து ரிசைன் பண்றாளா இல்லையான்னு பாரு. நான் இதை இப்பவே சொல்லிடுறேன். சனேம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல. அவங்க கனவை அவங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீ சொல்ற மாதிரி அவ இங்க இருக்க விருப்பப்பட்டாலும் ஜான் விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஜானுக்கு உன்னை பிடிக்காதுங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. சனேம நான் இந்த ஆபீஸை விட்டு போறதுக்கு கண்டிப்பா விடவே மாட்டேன். ஐ மீன், அவங்களுக்கு எழுதுற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அது நல்லா இருக்கும். உன்னோட மனசுல அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அப்போ அவளை இங்க இருந்து போக விடாம நீ அவளை பாத்துக்கோ. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சு பாரு. சனேம், இதுவரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அது என்னது? அது ஒரு விதமான அற்புதமான காதலோட வாசனை. ஓ, அது கொஞ்சம் மிஸ்டியாவும் வாமாவும் அண்ட் அதோட உடம்பு முழுக்க ரொம்ப சூடாவும் இருக்கும். அதுவும் இல்லாம அதோட ஸ்ட்ரக்சர் செமையா இருக்கும். அட என்னங்க நீங்க அப்பட்டமா இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்கிற டீயை தான் நான் சொன்னேன். டீயவா? அதேதான். நிஜமாவா? டீயவா?
ஆமா அதத்தான் சொன்னேன். நீ என்ன யோசிச்ச? கிளாஸ் அப்படிதானே இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, எங்கேயாவது வண்டி நிறுத்துங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு டீயை குடிச்சிட்டு போலாம். ஏச்சா, நான் அந்த சாதாரண டீ எல்லாம் சொல்லல. நீ போட்டு கொடுப்பல அதத்தான் சொன்னேன். நீ ஆபீஸ விட்டு போன நாள்ல இருந்து என்னால ஒரு டீ கூட உருப்படியா அங்க குடிக்க முடியல. அதுவும் அந்த கிளாஸஸ் எல்லாம் உன்னை பார்க்காம ஓ அழுதுங்க. அப்படியா? நல்ல வேலை இப்பதான் நீ திரும்ப வந்துட்டல்ல. எங்க நான் வந்தேன்? ஆபீஸ்க்கு தான். வேற எங்க போனதும் ஒரு நல்ல டீயா போட்டு குடிக்கணும். நான் திரும்ப வரணுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன் நீ வரமாட்டியா என்ன? ஆனா இப்ப நான் ஜாயின் பண்ண கம்பெனி விட்டு எனக்கு வரதுக்கு விருப்பமே இல்லையே. ஃபர்ஸ்ட் நான் என்னோட நாவலை எழுதி முடிக்கணும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி பண்ணா அவங்க ரொம்ப ஆமா, அந்த அவர் யாரு? வருத்தப்படுவாங்க. யாரு அது? அந்த ஈத்த தானே? அவன தானே இப்ப நீ சொல்ற? நீங்க கொஞ்சம் காம் டவுனா இருக்கீங்களா? காமா தான் இருக்கேன். ரொம்ப காமா தான் இருக்கேன். அண்ட் அதோட அத ப்ரூவ் பண்றதுக்கு வண்டி இப்ப ஸ்டாப் பண்ற பாரு. நான் காமா தான் இருக்கேன். நம்பு. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. என்ன நம்பு. இவ்வளவு பொறுமையா வண்டியை நிறுத்துறேன் பாரு. பாரு, அமைதியா தான் இருக்கேன். ஜான், எதுக்கு நீங்க அவரை பார்த்து இவ்வளவு பொறாமப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. பொறாமப்படுறேனா? நான் பொறாமப்படுறேனா? நான் எதுக்குமா பொறாமப்படணும்? போய் அவன் மேல நான் எதுக்கு பொறாமப்படணும்? அதுவும் அவன்லாம் ஒரு ஆளு, அவன் மேல எதுக்கு நான் பொறாமப்படணும்? இங்க பாரு, அவன் அளவுக்கு என்னால பெஸ்ட் எல்லாம் பிளான் பண்ண முடியாது. நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அது என்னது? அவன் அப்படியே அவன் ட்ரெஸ்ஸோட அழகா பேக் பண்ணி அப்புறம் ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து மடகாஸ்கருக்கு அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன். அவன் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு சொன்னேன். ஜான், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரு என்னோட பாஸ். பாஸா? லூசு மாதிரி இருக்கா. அவனை போய் பாஸ்ங்கிறியா? உன்னை என்ன பண்றது? நான் ஏற்கனவே சரியா வேலை செய்யல. அந்த புக் ஃபேருக்கும் நான் போகவே இல்ல. என்ன போய் செஞ்சுக்கோ சனே. போ, ஏதாவது போய் செஞ்சுக்கோ. ஜான், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா? கோவமா பேசாதீங்க. அப்புறம் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். திரும்பவும் நம்ம பிரிஞ்சுற மாதிரி இருக்கும். சரி, நீ என்ன சொல்றியோ சொல்லுமா. அதை நான் பொறுமையா உட்காந்து கேக்குறேன். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமா சொல்லு, நான் கேக்குறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தனியா இருந்து வேலை செய்யறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாம இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லு பாக்கலாம். மறுபடியும் நம்ம தேவையில்லாம பிரேக்கப் பண்ணிட்டு போகணுமா சொல்லு. இல்ல, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பிரிஞ்சுதான் இருப்போம், ஆனா ஒரே இடத்துல இருப்போம். இதுல என்ன வித்தியாசம்னா, நம்ம ஆபீஸ் மட்டும் வேற வேறையா இருக்கும். எதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதுக்காக நான் பால்கனுக்கு போகாம இருக்கேன். நீங்க எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க என்ன உண்மையா லவ் பண்றீங்க, வேற ஒண்ணும் இல்ல ஜான். ஆமா, உண்மைதான். நான் உன்னை லவ் பண்றேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் நீ லவ் பண்ற ஆளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த செய்யலாமா சொல்லு? அப்பெல்லாம் செய்யக்கூடாது சொன்னே. என் மனசு குழந்தை மாதிரி, அது தாங்காது. புரிஞ்சுக்கோ, சரியா? என்ன திறந்திருக்கு? அண்ணா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா ஹைகான். என்னாச்சு? கல்யாண மண்டபம் பார்க்க போறேன்னு சொன்னீங்க. நீ போலையா? இல்ல, போகல. எனக்கு மனசு சரியில்லை, அதனால தான் போகாம இருக்கேன். என்ன கொஞ்சம் பாரு. ஏதாவது பிரச்சனையா? யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? சொல்லுண்ணா. லைலா. அடக்கடவுளே, இப்ப என்னாச்சு? அந்த அம்மா உனக்கு என்னதான் பண்ணிட்டு போனாங்க? சொல்லுண்ணா. திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் இல்ல. நான் என்னவோ இந்த மேரேஜுக்கு லைலாவை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. திடீர்னு என்ன ஆச்சு? சண்டை போட்டுக்கிட்டீங்களா? சொல்லுண்ணா. நீ சண்டை போட்டியா அவகிட்ட? சொல்லு. நான் ஏன் சண்டை போட போறேன்? அவ எது சொன்னாலும் நான் தலையாடிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தானே போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? நான் வேற என்ன எதிர்பார்க்கறேன்? நீ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நான் என்னவோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்ச மாதிரி இருக்க. ஒருவேளை நீ எதுக்கு இந்த மாதிரி நினைக்கிற? அவ மட்டும் ஷோரா இல்லைன்னா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பா? நீயும் சொல்ல பாக்கலாம். நான் ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது. ஏன்னா அவளை யோசிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட டைமே தர மாட்டேன். ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாண விஷயத்தை பத்தி எதுவும் பேச போறது இல்ல. இந்த விஷயத்துல நான் பொறுமையா போனாதான் எங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் தோணுது. சரி, உன் இஷ்டப்படியே பண்ணு. ஆனா அதுக்குன்னு வருத்தப்படாத. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இங்க வா. சும்மா கவலைப்பட்டா மட்டும் எதுவும் சரியாகாது. ஓகேவா? சரி, நான் வேணா இப்படி பண்ணலாமா? நீ உன் ஆபீஸ்ல இருந்தோ, ஏன் ஆபீஸ்ல இருந்தோ ஒரே ஜாப ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஜான், ஜான், இப்ப என்னால எதை பத்தியும் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா நான் கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை நார்மல் ஆக்குறதுக்கு பாக்குறேன். ஜான், ஏதோ சொல்ற. சரி,
மதியானம் 2 பேரும் லஞ்ச் ஒண்ணா சாப்பிடலாம் ஓகேவா? அது வரைக்கும் நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணலாம் ஓகேவா? நான் உன்னை எப்பவுமே மிஸ் பண்ணுவேன். நீ என் கண்ணு முன்னாடி இருந்தா கூட சரி, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, உனக்கு பிட்டர் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதுவும் பிட்டர்னஸ் ஓவர்லோடடா இருக்கணும் உனக்கு. ஆமா, அது ரொம்ப புளிப்பா தெரியும் இருக்கணும். சொன்னா தெரியும். வாழ்க்கை முழுக்க என்கிட்ட புளிப்பு சாக்லேட் மட்டும் கொடுத்து சாப்பிட சொன்னா நான் சாப்பிடுவேன். ஜே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? என் ஃப்ரெண்ட நான் மிஸ் பண்றேன். அப்படியே நல்ல விஷயம் தான். உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா குலீஸ்? அது ஏதாவது பிரச்சனை வந்தா தோல் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பான். 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை தான் பிரச்சனையை ஏத்துக்கிட்டு நிக்கிறவன் தான் உண்மையான நண்பன். அப்ப நீ சனிமா அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயா அவ கிடையாது. என்ன அவ இல்லையா? இல்ல 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 இல்ல. வேற யாரு? ஏய் குட் மார்னிங் गाइस. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இதோ வந்துட்டாரே. ஜான். குட் மார்னிங் ஜே. குட் மார்னிங் டா. பண்ணாதடா. ஜான் சார் வாங்க, வெல்கம். ஜென், நீங்க போகவே இல்லையா? இல்ல நான் போகல, இங்க தான் இருக்க போறேன். சூப்பர், அற்புதமான விஷயம். ஹே, குட் மார்னிங். குட் மார்னிங் போலான். குட் மார்னிங் போலன் மேடம். என்ன இது, நீங்க எதுவுமே சொல்லாம திடீர்னு இப்பலாம் ஆபீஸ்க்கு வந்துடுறீங்க? வெரி குட் மார்னிங் தரன். நாங்க 2 பேரும் ஒரே புக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனாலதான் வரேன். ஓகே சூப்பர், 2 பேரும் ஒர்க் பண்றீங்களா? ரைட். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் இருந்தேன். ஈத் கூட வெளியூர் போயிருக்காருல, அப்பவே அவர் சொல்லிட்டு இருந்தாரு இஸ்மேர்ல ஒரு புக் ஃபேர் நடக்குது, அங்க போறேன்னு. அந்த புக் ஃபேர் எப்படி இருந்துச்சாமா? அவன் அந்த புக் ஃபேருக்கு போகாம மிஸ் பண்ணிட்டான். அதான் தவறு போலையாமா. எஸ்மா இருக்கு. நிஜமாவா? நல்ல வேளை, யாருமே எந்த இடத்துக்கு போகாம இங்கே இருக்கீங்க. சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. என் கேபினுக்கு போலாமா? ஓகே போலாம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே அப்புறமா பார்க்கலாம். ஜான், இப்பவே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். ஏன்னா அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்காதுல்ல. அந்த அனிமல் ரைட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமா. இப்போ என்ன பண்றது? அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஃபர்தரா ஒர்க் பண்ணலாமா இல்ல அப்படியே ஸ்டாப்ல இல்ல வைக்கலாமா? வேணாம், அதை போஸ்ட்போன் பண்ண வேணாம். அந்த ஒர்க்கை நம்ம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதை சீக்கிரமா முடிச்சாகணும். ஓகே, அப்பனா நான் இப்பவே போய் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுவும் சரிதான், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இருங்க பண்ணிட்டு போயிடலாம். இருங்க போலாம். அதுக்குள்ள போயிட்டு ஜிஜி, என்ன கொஞ்சம் அந்த பொம்பளையும் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்க? எங்க போறீங்க? உங்களை ஜிஜி என்ன அவ பண்ணிட்டு இருக்க? பாஸ்கெட்டை நெருங்க கூடாது. அவளோட எனர்ஜி எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு அப்படியே என் காலடி கீழே வைக்க போறேன். சரி, கத்தாம அமைதியா அவங்க காதுல கேட்ட போகுது. ஏன்னா அவ ஒரு பாம்பாச்சே, அவளுக்கு ஏன் காது கேட்க அப்ப போகுது? அதுக்கு காது கேட்காதா? ஆமா கேட்காது. அவ பாம்பா இருக்கிறதுனால தான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துகிட்டு ஓகே இருக்கா. ஜிஜி அமைதியா இரு. நீ ஜான் சார் மேல போய் அப்படி குதிச்ச? அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டோம் தெரியுமா? அப்படியே நல்ல விஷயம் தான். நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுடி. உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. ஆனா நாங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம்க்கா. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ மறந்து போயிட்டேன். ஏதுக்கு நான் போன் பண்ணவங்க தனியா என்ன பண்றாருன்னு தெரியல. வேணா கால் பண்ணாதா? அவரும் அங்க போகல. அவர் காலையிலேயே வந்துட்டாரு. மீட்டிங்னு வெளியே போயிருக்காரு, வந்துடுவாரு. நிஜமாவா சொல்ற? என்னால அவரும் அந்த இடத்துக்கு போகலையா? நீ எதுக்கு அப்படி எல்லாம் யோசிக்கிற? அக்கா, அது ஜானுக்கு நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றது திரும்பவும் பிடிக்கவே இல்ல. அவர் மறுபடியும் அவரோட கம்பெனிக்கே வர சொல்றாரு. என்னால என்ன பேசியும் அவரை சமாளிக்கவே முடியலக்கா. அச்சச்சோ. சனேம், ஈத், சரி நான் என்னோட கேபினுக்கு போறேன். அது நேத்து நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்ல. ஆமா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க ஏன் போகாம இருந்தீங்க? தெரியல, நம்ம 2 பேரும் அந்த ரைட்டர் கிட்ட ஒன்னா பேசலாம்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதனால நான் மட்டும் தனியா போனா என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனாலதான் நானும் போகல. ஆனா நான் போகாம இருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஆக்சுவலா அவரை நான் இன்னைக்கு தான் மீட் பண்ணவே போறேன். ஏன் திடீர்னு எப்படி? அது உங்க பிரைவசின்னு சொல்லிடாதீங்க. இல்ல, ஆக்சுவலா இத உங்களுக்கு தான் சர்ப்ரைஸா பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன சர்ப்ரைஸா? அது வந்து ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைனர் இருக்காரு. அவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால என்ன பார்க்க ஒத்துக்கிட்டாரு. அவரை நான் மீட் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பேசினேன். நம்ம புக்குக்கு கவர் போட்டோ பண்றதுக்கு அவரை நான் ஒத்துக்க வச்சுட்டேன்.
நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நான் பேமெண்ட் கூட அவர் கொடுத்துட்டேன். ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்காம விட்டா அவர் வேற ஏதாவது ஒர்க்கை ஒத்துக்கிட்டாருன்னா என்ன பண்றது, அதுக்கு தான். ஆனா அது ரொம்ப ஒர்த்தான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நான் உங்க புக்கை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கேன். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். சனேம், என்னாச்சு? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? புக்கோட கவர் போட்டோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? இல்ல, நான் ஆச்சரியப்படுறேன். இது எல்லாமே கொஞ்சம் சடனா நடக்குதுல்ல. ஆனா நான் இன்னும் என்னோட புக்க முடிக்கல. நீங்க கண்டிப்பா எழுதி முடிச்சிருவீங்க. உங்க மேல உங்களை விட எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் இந்த டிசைனரோட கான்டாக்ட்லயே இருப்போம். என்ன நடக்குதுங்கறத அவருக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கலாம். அவரும் அப்பப்போ ஐடியாவை கொடுத்துட்டு இருப்பாருல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னைக்கு உங்க கான்ட்ராக்டும் ரெடி ஆயிடும். அதோட உங்க ப்ரீ பேமெண்ட்டையும் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துடலான் இருக்கேன். இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? அப்ஜெக்ஷனா? புக்கை நம்ம எவ்வளவு விலைக்கு விற்கிறோமோ பொதுவா அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயோ, நிஜமா நான் சொல்றேன், அந்த மாதிரி ஐடியால இந்த புக்ல நான் வைக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இது என்னோட முதல் புக்கு தானே. எனக்கு இது பப்ளிஷ் ஆனாலே ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் நிஜமா சொல்றேன், உங்களோட ரைட்டிங்ஸை நான் ரொம்ப மதிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அண்ணா, என்னால இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாதா? ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் நியாயமா தான் தருவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சோ மச். அப்ப கிளம்புறீங்களா? ஹேவ் a நைஸ் டே. ஹேவ் a nice day. சனேம், ஒன்றும் இல்லை, நேற்று நீங்கள் திடீர்னு போயிட்டீங்க, நம்ம ஒன்றும் பேச முடியல. ஆமா, அது வந்து ஜான் கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். நாங்க ஒரு சில விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டி இருந்துச்சு. சரிதான். என்ன, அதை பேசி தீர்த்துக்கிட்டீங்களா? ஆமா, திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா? அது போதும். எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. நேத்து நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா நேற்று கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நீங்க ஒரு டீ போட்டு கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். டீ வேணுமா? எப்பயும் நீங்க காஃபி தானே குடிப்பீங்க. ட்ரை பண்ணுவோம். சரி, நான் போட்டு கொடுக்குறேன். அப்படியே நான் மேல கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. நீங்க அங்க போலான்னு பாத்தீங்கன்னா என்ன வந்து அவளை பார்க்க சொல்லுங்க. ஜான் சார் சொன்ன மாதிரி நான் எல்லாமே இதுல பக்கவா பண்ணிட்டேன். இருந்தாலும் இதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னன்னா, இவர் இந்நேரம் இங்க எல்லாம் இருந்திருந்தாருன்னா நான் மெயில் அனுப்பியிருப்பேன். அததான் நான் சொன்னேன். ஜான் இங்க இருக்கிறது நல்லதா போச்சு இல்ல? நீங்களே இதை பாத்துருங்களேன். ஓகே, இரு, நான் வந்து பாக்குறேன். உதாரணத்துக்கு இந்த பேஜை பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன அதுதான். சரி, நீங்களே அதை மாத்தி வச்சிருங்க. இங்க இருந்து பார்த்தாலே சைக்கிள். இப்ப கரெக்டா இருக்கு. நிஜமாவே ஜான் இங்க இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குல்ல? இரு, நான் இன்னொன்னு காட்டுறேன். என்னது? இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாயேன். இது போதுமா? இன்னும் கொஞ்சம் நகத்து. எம்ரே, எம்ரே, சொல்லுங்கம்மா. தங்கம், நேத்துக்கு நீ ஒரு பொண்ணை வச்சு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தல்ல? யாரு அந்த மெலிசா? ஆ, அவ குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு செட் ஆகலமா? ஆனா பரவாயில்ல, அவ பார்க்க நல்ல புத்திசாலி மாதிரி இருந்தா. அதனால நாம அவளை நிச்சயமா வேலைக்கு சேர்த்துக்கிட்டே ஆகணும். எடுத்து ஆகணும்னா எனக்கு புரியல. உன்னோட அசிஸ்டண்டா? அதோட எனக்கும் இங்க ஒரு அசிஸ்டன்ட் தேவை. அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல? என்ன சொல்ற நீ? வா. வந்துட்டியா நீ? வா வா. தேங்க்யூ சோ மச். வெல்கம். வா வா. வெல்கம். தேங்க்யூ சோ மச் எம்ரேஸ். உங்களை சந்திச்சதுல சந்தோஷமா இருக்கு. ஹியூமா மேடம், எனக்கு நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுங்க. இப்பலாம் நான் அவ்வளவு பிஸி இல்ல. அதோட எனக்கு எந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் இல்ல. அதனால நீ இன்னைக்கு எம்ரேக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு தான் என்னை விட உன் உதவி தேவை. ஆனா அதுக்கு நடுவுல உன்னோட உதவி எனக்கு தேவைன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். என்ன, சரியா புரிஞ்சதுல? ஆனா எம்ரேஸ் சார், நான் இந்த பொசிஷனுக்கு எலிஜிபிள் இல்லன்னு சொன்னாரே. இது பாரு, ஆரம்பத்திலேயே உன்னால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது செல்லம். நான் சொல்றேன் பாத்துக்க. என்னை விட எம்ரே ஒரு அற்புதமான ரொம்ப பொறுமையான டீச்சர். நான் சொல்றது கரெக்ட் தானப்பா? சரி, நீங்க எல்லாத்தையும் பேசிக்கோங்க, நான் அப்புறம் வரேன். கமான், வாங்க உட்காருங்க. Have a nice எங்க day. நட்பு ரொம்ப விசித்திரமானது. அதான் ஜான் இருக்கார்ல, அதான் இருக்கார்ல, ஜான் சார். ஜான் எங்க சார். நட்புக்குள்ள எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுவும் Correct ஆ ரொம்ப சொல்லிட்டு ஷார்ட் இருக்க, பீரியட்ல ஜிஜி. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். சனேம், என்னாச்சு? எந்த விஷயத்தையும் மறைக்காம என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொல்லு. சனேம், அம்மா. அம்மாவா? என்ன நடக்குதுங்க? இல்ல மேடம், நீங்க அப்படி கத்தும் போது சின்ன வயசுல எங்க அம்மா திட்டினது ஞாபகம் வரும். அதனால தான் நான் அம்மான்னு கத்திட்டேன், அவ்வளவுதான். பாருங்க, சனேம் கூட பயந்துட்டா. உண்மையை சொல்லவா, உங்க வாய்ஸ்ல ஒரு கெத்து இருக்கு, நான் பாத்துக்கேன். என்னடா பேசிட்டு இருக்க? சாரி மேடம், அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற?
நீ எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பு கேக்குற? யாராவது அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களே. அப்புறம் நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். நேத்துக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா? எப்படின்னா யூஷுவல் தான், டெய்லியும் போற மாதிரி தான் போச்சு. யூஷுவலா போச்சா? அது நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லு. அது எப்படி நான் வெளிப்படையா சொல்ல முடியும்? ஆ? அது நான் எப்படி? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமா. ஐயோ, ஐயோ அது யூஷுவல் தான். வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ நீங்க 2 பேரும் இவ்ளோ நாள் காத்திருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்கணும்னு எத்தனை கனவுகளோட நீ போயிருப்ப. அது உனக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிச்ச மாதிரி இருந்திருக்கும்ல. புரியல. எஸ்மருக்கு உன்னோட ஃபேவரட்டான ரைட்டரை பார்க்க போறேன்னு சொன்னியே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, நான் அந்த புக் ஃபேருக்கு போகல, என்னால அங்க போக முடியல. அப்படியா? என்ன பண்றது? உன்னோட ஃபேவரட்டான ரைட்டரை மீட் பண்ற சான்ஸ் உனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, என்னால போக முடியல. அதுவும் நல்லதுக்கு தான். விடு, நல்லதுக்கு தான். நீ இது வரைக்கும் பண்ணிருக்கிற தப்புகளை திரும்பவும் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம நீ பர்சனல் லைஃபையும் பிசினஸ் லைஃபையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். அப்படி பண்ணலனா உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஆனா உன்கிட்ட எங்க இந்த மாதிரி கரியர் பிளான்லாம் இருக்க போகுது சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்டயும் ரொம்பவே சீரியஸான ஒரு கரியர் பிளான் இருக்கா. அப்படியா? அப்பனா சரி, அதையும் பாப்போம். ஜே நீ இவங்கள பாத்தியா? ஜான் மறுபடியும் கீழ இருக்க வேலையை விட்டுட்டு மேல வர சொல்றாரு. என்னால எப்படி அதை பண்ண முடியும்? அண்ணே, முதல்ல நின்னு தெளிவா சொல்லிட்டு போயேன். சொல்றேன். ஆமா, நம்ம எந்த விஷயத்துல விட்டோம்? ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படின்னா, நானும் ஜான் சாரும் இருக்காரு. ஆமா, நான் சொல்றதெல்லாம் நீ நல்லா கேப்பியா? Have a nice day. வா சனம் வா. திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஹலோ, வெல்கம் சனேம். நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். சீரியஸா தான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க திரும்பவும் வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்ப. எனக்கு தெரியும், இந்த பப்ளிஷிங் பிசினஸ் ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனா இந்த பிசினஸ்க்கு வரதுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இதுல இருக்க கஷ்டத்தை பார்த்துட்டு ஓடி போயிருவாங்க. இல்ல, இப்போதைக்கு என்கிட்ட எந்த பிளானும் இல்ல. அந்த கம்பெனி விட்டு வர பிளானும் இல்ல. இங்க ஜாயின் பண்ற பிளானும் இல்ல. அத பத்தி நான் யோசிக்கல. நீ என்ன சொல்ற? ஏன் எதுக்கு? ஏன் அப்படி பண்ணோம்? நீ கன்சிடர் பண்றேன்னு சொன்னல. ஆமா, யோசிச்சு பார்த்து ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நாங்க ஒர்க் பண்றத விட மாட்டேன். ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே தான் சொல்றேன், ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா ஈத் என்கிட்ட இத பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. என்ன சொன்னா அவன்? சனேம பத்தி அவன் என்ன சொன்னா? சீக்கிரமா சொல்லு. அதாவது ஈத் சனேம் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருந்தான். இவளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்காமா. அதனால இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இவ ஜெயிச்சிருவான்னு அவன் சொல்றான். தேங்க் யூ சோ மச். அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்? உனக்கு எப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்னதான் வேணுமா அவனுக்கு? நீங்க இந்த புக்க பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இது நம்ம கூடிய சீக்கிரமே முடிச்சாக்கணும். அது எப்படி நீங்க ஃப்ரீயா அதிகமா நேரத்தை எடுத்து நான் ஒரு தடவை அந்த புக்கோட மாடலை பார்க்கலாமா? ஷூர் வா, வந்து பாரு. சாரி. ஹலோ எவ்ரிவன், ஹேவ் a nice day. ஜான், போலன். இந்த புக்கோட ஃபைனல் ஸ்டேஜ பார்த்துட்டு இருக்கேன். ஓ, எப்படி? ஓகேவா? இது ஓகேதா? சனேம் ஒரு நிமிஷம் இப்படி வா, நான் அவனுக்கு காட்டுறேன். ஜான், அவன் கிட்ட வராங்கற பேர்ல அவன உரச பாக்குறான். ஜான், இங்க பாருங்க, நாங்க சும்மா தான் இத செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு. இல்ல, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உறுதியா போயிடுவீங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான். ஏன்னா நீங்க சனேமை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப மூட் அவுட் ஆயிருவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்பதான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நானும் தான். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் அவங்க. ஐ மீன் ஆபீஸ் ஒர்க்ல சொல்றேன். ஆக்சுவலா வேற ஒரு கம்பெனில இருந்தா நாங்க இவங்களை இங்க கூப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு புக் எழுதுறதுக்கு கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு சைன் பண்ண போறோம். என்னடி சொல்றாங்க? இதெல்லாம் எப்ப நடந்தது? இது நடக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜான். ஏன்னா இனிமே அவங்க பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க பாருங்க. ஹலோ, வாங்க டேரன். வெல்கம் சார். Thank you so much. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இப்போ? இல்ல, சரியா தான் வந்திருக்க. ஐ மீன் கரெக்டான டைம் தான். ஒரு பிரேக் எங்களுக்கு தேவைப்படுதுல்ல, அதான்.
ஓகே, அப்பனா நான் சொல்ல வந்ததை சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் அந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டாங்க. சோ இப்ப ரெடியா இருக்கு, நம்ம மீட்டிங்க்கு போலாம். அது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? பாத்தியா, நீ இன்னும் இந்த கம்பெனில தான் இருக்க, அதை இப்ப ப்ரூவ் பண்ற பாரு. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த கேம்பெயினா? ஜான், இந்த ப்ராஜெக்ட்ல எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்னையும் கேளுங்க, நானும் செய்யறேன். ஏன்னா எனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமா, அப்போ நாங்களும் பண்றோம். வாவ், சூப்பர். பாத்தியா, திரும்பவும் வந்துட்டான். என்ன பிரச்சனை இவனுக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஓம் பீரியடே அலைஞ்சிட்டு இருக்கான்? ஐ மீன், எங்களால முடிஞ்ச உதவியே இந்த ப்ராஜெக்ட்ல பண்றோம். ப்ரௌச்சர்ஸ் பிரிண்ட் பண்ணி சீக்கிரமா வெளியிடுறோம். ஆமா, நம்ம ஒண்ணா ஒர்க் பண்ணலாம் ஜான். ஓ ஓகே ஓகே. அப்போ நம்ம ஒன்னா வேலை செய்யலாம்னு சொல்ல வர்றீங்க? ஆமா, நம்ம ஒண்ணா செய்யலாம். நம்ம இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். அதை செய்யறது நாம. ஓகே, அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா எல்லாரும் கிளம்பி வாங்க, ஒட்டு மொத்தமா கான்ஃபரன்ஸ் ஹால் போலாம். அங்க போய் ஆரம்பிச்சுக்கலாம். ஆமா, யா, அங்கேயே எக்ஸாக்ட்லி. போய் வாங்க ஆரம்பிக்கலாம். போலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. இரு. நீ அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறியா என்ன? அதுவும் எனக்கு தெரியாம? அது ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள அவர் வந்து சொல்லிட்டாரு, அதான் என்னால சொல்ல முடியல. சரி, இது வேணும்னா உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீ இன்னொரு விஷயம் சொன்னிய, அங்கேதான் வேலையை கண்டினியூ பண்ண போறேன்னு அண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னல, அது என்னது? ஆமா, அது நான் அங்க வேலை செஞ்சாதான் எனக்கும் உங்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சாதான் சொன்னேன். அப்படி? ஆமா, என்னோட நாவல் அப்படியே விட்டுட்டு என்னால கண்டிப்பா வர முடியாது. அப்படி நீ உன் புக்கை தான் எழுத போறேன்னா நீ அங்க போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. நான் அங்கதான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னால கெரியர் பிளான் பண்ணாம இருக்க முடியாது ஜான். அப்போட கரியர் அங்கதான் இருக்கு இல்ல? ஆமா. தப்பு பண்றிய சனேம், அந்த இடம் உனக்கு ஏத்த இடம் இல்ல சனேம், புரிஞ்சுக்கோ. அப்படி கிடையாது. அது எப்படி? அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா என்னால இதுல சக்சீட் ஆக முடியாதுன்னு சொல்றீங்களா? என்னமா நீ சக்சஸ்ஃபுல்லோ அன்சக்சஸ்ஃபுல்லோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ எனக்கு அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்ல, புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாம அந்த லாட்டரி மாதிரி இருக்கிற கரியரை நீ சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னது லாட்டரியா? ஆமா. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஜான்? அது வந்து என்னால அது சரியா சொல்ல முடியல. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது நீங்க என்ன சொல்ல வரீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க ஆக மாட்டேன்லாம் நான் சொல்லலாமா? தேவையில்ல, எனக்கு தேவையில்ல சார், புரிஞ்சுக்கோ. அதோட அந்த லூசு பையா இருக்கல்ல, அவர் இருந்தா தான் உன்னால சாதிக்க முடியுமா என்ன? அப்பெல்லாம் கிடையாது. என்ன கேட்டா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அவனை தயவு செஞ்சு நம்பாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, புரிஞ்சுக்கோ. நீங்க அவரை பார்த்து பொறாம படுறீங்க ஜான். எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியமே கிடையாது. எனக்கு தேவையில்ல. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீ வருத்தப்படுவ, இன்னும் நீ அங்க ஒர்க் பண்ண வை, நிச்சயம் வருத்தப்படுவ. நான் இந்த வேர்ட் லெட்டர்ல சொல்ற மாதிரி போல்டா இட்டாலிக்கா சொல்றேன், நான் வருத்தப்பட மாட்டேன் ஜான். இல்ல சனேம், நிச்சயம் நீ வருத்தப்படுவ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கண்ண கசக்கிட்டு தான் வரப்போற. எழுதி வச்சுக்கோ, இது நிச்சயம் நடக்கும். ஓகே? அந்த மாதிரிலாம் நான் வருத்தப்பட மாட்டேன் ஜான். நான் என்னோட கனவை ஃபாலோ பண்ணுவேன், என் நாவலை எழுதி முடிப்பேன், அதை எடுத்து செல்ஃப்ல வைக்கும் போது நீங்க என் கூட இருப்பீங்க ஜான். போலாமா நம்ம? கண்டிப்பா போலாம். எக்ஸ்ட்ரா நீங்க கேட்டதை விட அதிகமாவே போட்டுருங்க. நல்லா சாப்பிடுங்க, திரும்ப இங்க வாங்க. கத்திரிக்காய், முருங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாரும் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. காலையில இருந்து ஆரம்பிச்சா இன்னும் கத்திட்டே இருக்கான். இவனுக்குலாம் வாயெல்லாம் வலிக்கவே வலிக்காதா? அவனை யாரு கத்த சொன்னது? அவன் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெஷ்னியா ஃப்ரெஷ், அப்படி ஒரு ஃப்ரெஷ். தயவு செஞ்சு வந்து வாங்க, 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 வாங்க. ஆக வாங்கக்கா. உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் போட்டு தர. வீட்ல போய் நல்லா சமைச்சு சாப்பிடுங்கக்கா. எங்களுடைய கடையில புது ஆஃபர் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டைல பாரு, ஏதோ ஊர் தலைவர் மாதிரி. ஐயோ, வீட்டுக்கு வந்து பாரு, எதுவுமே பேசாம அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இருப்பாரு. இங்க வந்தா அப்படியே சீன் போடுவாரு. அது சரி, மெக்குமே நீ ஏன் கத்த கூடாது? உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நல்லா கூவுற இடத்துலதான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. எனக்கு நீங்க ஒரு மரியாதை இருக்கு. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் காய்கறி விக்கல, ஆர்கானிக் தான் விக்கிறேன். ஓகே ஓகே, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போனா கிடைக்காது. என்கிட்ட மட்டும் காசு இருந்தா எல்லாத்தையும் நானே அள்ளிட்டு போயிடுவேன். நல்லா அடி வைத்து கூப்பிடுறா. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. எக்கா வாங்கக்கா. என் கடையில ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கி போங்கக்கா. அக்கா, ஒண்ணு மட்டும் நிச்சயம்க்கா, எங்க கடையில இருக்கிற பூண்டையும் அப்புறம் முள்ளங்கியும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. ஆன்டிபயோட்டிக் எல்லாமே. பாருப்பா, என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன், வரும்போது இதெல்லாம் வாங்கி இருங்க. ஆனா நீங்க திரும்பி வரும்போது எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் லாஸ். அதான் வாங்கி போங்க. மகளே, மாமக்களே, நான் சொல்ற விஷயத்தை நல்லா காது திறந்து கேளுங்க. ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சும்மா பல மின்னுவீங்க. தங்கத்துக்கு என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? அடே, நீ வெறும் வெஜிடபிள் தாண்டா விக்கிற. நினைச்ச மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சுட்டா. நீ இந்த அரகுர பையனுக்காகவா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அப்படி சொல்லாத, அவன் ரொம்ப நல்ல பையன். அங்க பாரு, பாக்க டிராமா மாதிரியே இருக்கா.
நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமல் ஷெல்டர் இருக்கு. அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆனா அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பணமும் இடமும் இல்ல. ஆமா, அவங்க கிட்ட கிடையாது. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லனா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்ட நானும் ஈத்து எடுத்துக்கிறோம். வெரி நைஸ். வெரி நைஸ். ஆனா அது மட்டும் போதாது. எனக்கு இப்ப திடீர்னு ஒரு ஐடியா தோணுதுன்னா அதை கிரியேட் பண்ற மாதிரி ஷெல்டர்ஸ் நம்ம கூடவே இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஆக்சுவலி இது ரொம்ப அட்டகாசமான ஐடியா. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஐடியா. சூப்பரான ஒரு நல்ல அட்வர்டைசர் இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நீ அந்த கம்பெனிக்கு போய் உன் கரியரை பேஸ் பண்ணிக்க போற. இல்ல அது வந்து எடிட்டோரியல் ஒர்க். அதுவும் இதே மாதிரி நல்ல அட்டகாசமா ஒரு அட்வர்டைசரோட ஸ்டைல்ல இருக்காதுல்ல. நீங்க சொல்ற இந்த எடிட்டோரியல்ல ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி இருக்கலாம். ஆனா ஆளினால இருக்க முடியாதுல்ல. பட் இந்த ஃபீல்ட் இன்னமும் கிரியேட்டிவ். சரியா சொன்னீங்க. அந்த கிரியேட்டிவிட்டியை சனேம் எங்க ஃபீல்ட்லயும் காட்டுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதுக்கான டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஆனா நீங்க எனக்கு நல்லது பண்றன்ற பேர்ல கெட்டதுதான் பண்றீங்க. இருந்தாலும் தேங்க்யூ சோ மச். எக்ஸ்கியூஸ் மீ, ரியலி ஐம் சாரி. இந்த காலை நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஜான், என்ன மன்னிச்சிருங்க. இந்த காலை நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். நான் போறேன்னு நினைக்காதீங்க. நான் அப்புறமா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். Thank you so much for your contribution. நான் போயிட்டு வரேன். பாய். நான் அந்த மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கேன். சரி ஜேஜே, நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? நம்ம கண்டிப்பா ஆரம்பிச்சுதான் ஆகணும். அதுவும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சே ஆகணும். தேங்க்யூ சோ மச் ஜேஜே. நீங்க இங்க பழைய ஃபைல்ஸ பாத்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்க அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணா போதும். வேணும்னா சொல்லுங்க, இந்த புது ஃபைல்ஸ் கூட நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இல்ல, இன்னும் அதை பத்தி நான் உங்ககிட்ட டீடைலா சொல்லல. அதனால இதை மட்டும் பண்ணா போதும். வெல்கம் லைலா. தேங்க்யூ சோ மச் எப்ரிசா. சனமியும் ஈத்தியும் பார்க்க வந்தனா உங்க மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. அங்க போய் பாரு. இல்ல, நான் உங்களை பார்க்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன பார்க்கிறதுக்காக வந்தியா? நான் பட்ஜெட்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். ஓகே, அப்ப சொல்லு. அது சரி, கையில எந்த ஃபைல்ஸுமே எடுக்காம வந்திருக்க. அப்புறம் எப்படி சொல்லுங்க? ஆமா, நான் எதுவும் கொண்டு வராம வந்துட்டேன்ல. இன்னைக்கு எங்களோட பிரிண்டர் ஒழுங்கா வேலை செய்யல, அதனால மெயில் பண்ணிருக்கேன் சார். அப்படின்னா மெயில் அனுப்பிட்டு அப்படிதானே? இல்ல, அனுப்பல. அனுப்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு நினைச்சேன். அதான் நீங்க இப்ப ஃப்ரீயா இல்ல போல இருக்கே. நான் போயிட்டு அப்புறமா வரேன். பை மேடம். லைலா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்கிட்டயா? ஆமா, உங்ககிட்ட தான். நீ வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கல, அது மெலிஸுக்கு தெரியலையா? ஆஹா, அது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் ஆச்சே. இப்ப நீ ஃப்ரீயா இருந்தா அதை அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா? ரியலி அவங்க ஃபாஸ்ட் லேர்னர். அவங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. வாய்ப்பே இல்ல. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. ஆக்சுவலா என்னோட ஃபியான்சியா நான் இப்ப பார்க்க போறேன். அதுக்கு தான் என்கிட்ட டைம் இல்ல. நான் அப்புறமா வந்து சொல்லி தரேன் சார். ஃபியான்சியா? யார்? அந்த ஓஸ்மான் தானே? என் ஃபியான்சி ஒரு ஆக்டர். இந்த கம்பெனிக்காக ஒரு கமர்ஷியல் ஆடையும் பண்ணிருக்காரு. அதனால அவர் செட்டில் இருக்கும்போது நான் வந்து பாக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதான் சூப்பர். Thank you. சின்ன வேலைதான். நீங்க ஆச்சரியப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஹெம்ரி சார் சும்மா தான் சொல்றாரு. இப்போ ஒரு பேங்க் கமர்ஷியல் ஆட் வந்துச்சுல, அதுல அவர் தான் ஹீரோ. அதுல இருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஓகே, இத பத்தி எதுக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டா? ஆக்சுவலி அவரோட லைஃப்க்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு லக்கி வந்துச்சுன்னு சொல்றாரு. அதனால எப்பெல்லாம் அவருக்கு தோணுதோ என்ன வந்து பாப்பாரு. ஓகே, அப்புறமா சந்திக்கலாம். பை சார். Thank you. Have a nice day. Have a nice day, sir. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நானும் குலிஸும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கோம் பாஸ். இந்த ப்ராஜெக்ட் பத்தி எங்க ஏரியால போய் நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு போய் இந்த ப்ராஜெக்ட பத்தி கண்டிப்பா தெளிவா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பிரிண்டிங் ஹவுஸ்க்கு மறக்காம போன் பண்ணிடுங்க. நீ இன்னும் இதே கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ற பாத்தியா? அதனால தான் சொல்றேன். புரிஞ்சுதா? ஆமா, இந்த இடத்தை விட்டு நான் இன்னும் முழுசா போகல. அதானே நானும் சொல்றேன். நீ எதுக்கு இந்த இடத்தை விட்டு போகணும்? இல்ல, அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அவங்க எங்க கம்பெனிக்குள்ள வந்துட்டாங்கல்ல, எப்படி டெவலப் ஆகுறாங்கன்னு பாருங்க. சரி, இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே ஈத், நானும் உன் கூடவே வந்துடுறேன். சனேம், நீங்களும் கூட வரீங்கல்ல? வாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம். இதோ வந்துட்டேன். வாங்க. இதோ வந்துட்டேன். போற பேசுறா மண்டை உடைச்சு நகருங்க. இதோ வரேன். உனக்காக தான் பாக்குறேன். இல்லன்னு பையே ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். என்ன எதையாவது மறந்து விட்டுட்டு போயிட்டியா? ஆமா, மறந்துட்டேன். முத்தம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிறாள. நீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்றீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க, நான் பண்றேன். சூப்பர், அற்புதமா சொன்னீங்க. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சனம் எங்க கிட்ட சொல்லி தான் அனுப்புனா. வந்துட்டாளா? திரும்பி வந்துட்டாளா? அவ காலையிலே வந்துட்டாளே. அவ வந்துட்டாளா? என்ன சொல்ற நீ? எப்ப வந்தா அவ? உங்க பொண்ணு சனேம் காலையில எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டா. நீங்க காலையிலேயே வா. மத்தியானம் தான் வருவேன்னு சொன்னா
காலையிலேயே வந்துட்டாளா? அவ காலையில எதுக்கு வந்தானா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்கணும். அதனால காலையில எந்த பிளைட் ஃபர்ஸ்ட் பிளைட் இருக்கோ அந்த பிளைட்டை புடிச்சுக்கிட்டு நேரா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டானா பாத்துக்கங்களேன். ஏன்னா அவளுக்கு ஒர்க் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அதான் போனவ திரும்ப வந்துட்டால. எனக்கு சொல்லலையே. அதான் வந்துட்டால, விட்டுருங்களேன். இப்ப நீ இங்க வந்திருக்க, அவ எதுக்கு இங்க வரல? அத நான் சொல்றேன். அவ வேலை இருக்குன்னு நேத்து நைட்டு போனா, உடனே காலையில பிளைட்ட புடிச்சிட்டு இங்க வந்துட்டா. இதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வளரிடுவேன். அடடடடா, அவ திரும்பி வரும்போது எனக்கு போன் பண்றேன்னு சொன்னா பண்ணல. அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லன்னு ஏன் சொன்னா, உங்களுக்கே தெரியும் சனேம் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரி மாதிரி வேலை பாப்பா. அதான் உங்களுக்கு சாயந்தரம் வந்து சர்ப்ரைஸா விசிட் பண்ணி உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். அப்ப சாயந்தரம் இங்க தானே வர போறா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி சரி, இப்போ நம்ம கவுன்சில்ல போய் முதல்ல பேசணும். அப்புறம் எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு அவங்க கிட்ட இந்த கேம்பெயின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அங்க பேனரை கூட மாட்டி விட்டுடலாம். இந்த ப்ராஜெக்டால இங்க இருக்கிற விலங்குகளுக்கு ஒரு பவுல் சாப்பாடும் வாட்டரும் கிடைச்சா சந்தோஷம் தான். என்ன சொல்றீங்க? சூப்பர் மேடம், அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். மறக்காம எழுதி வச்சுக்க, நமக்கு தேவைப்படும். என்ன தம்பி, உன் கடையில இருக்கிற கிளாஸ நல்லா கழுவி இவங்களுக்கு 2 டீ போட்டு கொண்டு வா.